ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வன்னிமா விலாக் சேனலுங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன இதில் பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான ஃபிஷ் ஃபிங்கருங்க. வீட்டிலே ருசியாக அருமையாக செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப பெருசாக எதுவும் இருக்குன்னா அது இருக்குன்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலாங்க. தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் திலேப்பியாவோட ஃபில்லட் எங்கள் வீட்டுக்கார் வாங்கியிருந்தார் 2. ஸோ அது இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை தேவை, கார்ன்ஃப்ளவர் தேவை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை. அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் மசாலா போடணும், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுடலாங்க. இது ரெட் காஞ்ச மிளகாத்தூளுங்க, வெறும் காஞ்ச மிளகாத்தூள். இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இது மைதா மாவு, இது இஞ்சி பூண்டு தேவையான அளவு, உப்பு, இவ்வளோ தாங்க தேவை. பிளாக் பெப்பர் இல்லை, பட் ரவோண்டு தான் இருக்குது, போட்டுக்கலாம். ஏன்னா மீன் ரவோண்டு தான், திலேப்பியா மீனில் தான் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு தேவையானது ஒரு 2 ஸ்பூன் இது போட்டுக்கலாங்க மைதா மாவு. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனு, சோளம் மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டு சில்லி 1 ஸ்பூன் போடலாமா, 2 ஸ்பூன் இப்போ போட்டுக்கிட்டேன். எனக்கு தேவையான உப்பு வரேன். அப்புறம் பிளாக் பெப்பர் கொஞ்சம், இவ்வளோ தான் இருக்குது. அரைக்கணும் பிளாக் பெப்பரை. ஸோ இவ்வளோ தான். இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அப்புறம் மீனை கட் பண்ணிக்கலாம். கட் இல்லாமல் கரைக்கணும். ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே எடுக்க முடியல. ஸோ இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வரேன், இருங்க. இஞ்சி பூண்டு, மசாலாவில் நம்ம மீனை கலக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக திலேப்பியாங்க. அப்படியே ஃபில்லட்டுன்னு சொன்னால் எல்லா மார்க்கெட்லேயும் ஃபில்லட் நமக்கு போட்டு கொடுப்பாங்க. ஒரு கிலோ திலேப்பியா 11,000 ஷில்லிங்க, 12,000 ஷில்லிங்கங்க. நெயில் பாய்ச்சி தாங்க 24,000. இடத்துக்கு இடம் வித்தியாசப்படுங்க. ஒரு 2,000 வித்தியாசப்படும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கிடையாது. பட் அவங்க மக்களுக்கு அதே ரேட்டு கொடுப்பாங்க. நம்ம இந்தியன்ஸ் அப்படி போய் கேட்டோம்னா நமக்கு ஒரு வேலை தனி வேலையாக இருக்கும். அது எல்லோரும் செய்ய மாட்டாங்க, ஒரு சில பேர். ஸோ கொஞ்சம் ஆகட்டும். பெட் கிராம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வருவோம்.
மினிமம் 1/2 ஊற விட்டுடுங்க. நான் ஊற விடாமல் அப்படியே எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு பசங்க உடனே கேட்டாங்கன்றதுனால. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து போடுங்க. ஐயோ, ப்ரெட்டு இல்லையே, ப்ரெட்டு கிரம்ஸ் இல்லையே, என்ன பண்ணுறது? ஆஹா, இருக்கவே இருக்க ஒரு ஐடியா. இதுங்க அது என்ன சொல்லுவோம், நம்ம வறுக்கினோம்ல, அதை போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாமா? நல்ல ஐடியா இல்லை? ஒன்று 2 3 4 போதும். பத்தலைன்னா சரி, ஒன்று மிக்சியில் போட்டு எடுப்போமா? போதும் நினைக்கிறேன், பார்க்கலாம். Hey, what are you making? Fish finger. Oh, wow. ஃபஸ்ட்டு ரவை போட்டு எடுப்போம். ஃபிஷ் ஃபிங்கர் இந்த டேஸ்ட் பண்ணு. ஹோம் மேடு ஃபிஷ் ஃபிங்கர் இப்படி தான் இருக்கும். இப்படி தாங்க இருக்கும். அப்படியே ஹோட்டல் ரேஞ்சிலலாம் நம்ம, ஆனால் டேஸ்ட்டெலாம் செமத்தியாக இருக்குதுங்க. நான் வந்து மீன் ஃபுல்லாக மீன் உங்களுக்கு அது எடுத்திங்கன்னா மசாலா கூட அந்தளவு அப்படியே மீன் தான். இது கடித்தோம்னா மீன் தான். ஸோ நல்லாயிருக்கு. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் செய்கிறது எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஏன்னா எனக்கு அனுபவம் அதிகம். என் பிள்ளைக்கு ஆசைப்பட்டான்னு இந்தியா வந்தால் வெளில வாங்கி கொடுத்துட்டேன்னா வயிற்று வலி வந்துடும். அதனாலே நான் இருக்க நான் செய்ய கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையுமே. என் பையனுக்கோசமே அவன் என்ன ஆசைப்பட்றான் சாப்பிட்றான்னு தெரிஞ்சுக்குவேன். அதை எடுத்து என்ன மாதிரி ஹெல்த்தியாக அதில் கேபேஜ் வெஜிடபிள் என்னென்ன கலக்கணுமோ அதெல்லாம் கலந்து ஒரு ஹெல்த்தியாக கொடுத்துருவேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. என் பெரியவன் சொன்னான், சாப்பிட்ட உடனே சூப்பராக இருக்குது, ஹாட்டாக இருக்குது, சூடாக இருக்குடா. அதை தான் சொன்னேன், என் பெரியவன் சொன்னான்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தள்ளி விட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஓகே மக்களே, see you on next video. Bye.